டும் 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 டும். இதனால சகல பேருக்கும் அறிவிக்கிறது என்னன்னா, கொளுத்தும் வெயில்ல கோடை மழை போல நம்ம ஊர் அரசியலிலும் நேத்துக்கு இன்னைக்குன்னு மாத்தி மாத்தி தட்பவெப்பநிலை மாறிக்கிட்டே இருக்குதுங்கோ. அரசியல் சூடு அணையாம இருக்கிற மாதிரி கதகதப்பா வெது வெதுப்பா மினுமினுப்பா விறுவிறுப்பா செய்திகளை எல்லாம் மறுமறுப்பா தோசையா சுட்டு மசாலா தடவி கொண்டு வந்திருக்கோங்க. பாருங்கோ. தந்தனக்க 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 தந்தனக்க. பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். எனக்கு உனக்கு பலருக்கு தெரியா. நல்ல செய்தி கொள்ளை செய்தி கொலை செய்தி கொள்ள செய்தி நாட்டு செய்தி வீட்டு செய்தி நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேடு ஏது நீ பாரு. தேசிய அளவில் பாஜக, தமிழகத்தில் அதிமுக தேர்தல் முன்னணி நிலவரம் கருத்து கணிப்பு சொல்லுது. அதனால என்னாச்சுப்பா? மத்த கட்சிகள் கலக்கம், பங்கு சந்தை ஏற்றம், ரூபாய் மதிப்பு உயர்வு, தேர்தல் முடிவை எதிர்நோக்கி மாற்றங்கள் துவக்கம். வேண்டும் 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 ஒதுக்கீடு வேண்டும், தனியார் பள்ளியில் ஒதுக்கீடு வேண்டும், ஏழை எளிய மாணவர்களுக்கு 25 விழுக்காடு இட ஒதுக்கீடு தமிழகத்தில் செயல்படுத்த மு.க. ஸ்டாலின் கோரிக்கை. தாய்மொழியான தமிழ் மொழியை கட்டாயமாக்க வேண்டும். ராமதாஸ் கோரிக்கை. முல்லை பெரியாறு பலமாய் உள்ளது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பை மதித்து கேரள அரசு நடக்க வேண்டும். முன்னாள் நீதி அரசர் கே.டி. தாமஸ் பேட்டி. பெங்களூருவில் நடக்கும் ஜெயலலிதா சசிகலா மீதான சொத்து குவிப்பு வழக்கு தடை விதிக்க மறுப்பு, உச்சநீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் சூடு தணிந்தது, வெயிலின் சூடு கொதிக்குது, காற்று காற்று அனல் காற்று சென்னையில் வீசுது அனல் காற்று. கத்திரி வெயிலின் தாக்கத்தால் தமிழகம் முழுக்க சூடு பறக்குது. இலங்கையில் நடக்கும் மீனவர்கள் பேச்சுவார்த்தையில் தொய்வு, தமிழகத்தின் கோரிக்கை நிராகரிப்பு, தமிழக மீனவர்கள் பேச்சுவார்த்தை புறக்கணிப்பு. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. தேர்தல் கருத்து கணிப்பு என்பது ஒரு மிகச்சிறந்த நேரப்போக்கு வேலை என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கூறியதாக கம்பளிக்குள் ஒளிந்து கொள்கிறார் நமது ஜம்மு காஷ்மீர் செய்தியாளர். 3வது முறையாக மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையும், கருத்து கணிப்புகள் குறித்து கருத்து கூற விரும்பவில்லை என மத்திய அமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளதாக செய்தி வாசிக்கிறார் நமது ஏர்போர்ட் செய்தியாளர். 331 கோடி ரூபாய் பணம், 225 லிட்டர் மது, 2 லட்சம் கிலோ போதைப் பொருட்களை தேர்தல் ஆணையம் லபக்கியதாக கபக் கபக் என புள்ளி விவரங்களை கக்குகிறார் நமது ஆணைய தரப்பு செய்தியாளர். வாஜ்பாய் அத்வானி மகாஜனின் கலவையே நரேந்திர மோடி என்று ராஷ்டிரிய லோக்தள் கட்சியின் வேட்பாளர் அமர் சிங் புகழாரம் சூட்டியதாக மாலை சூட்டுகிறார் நமது ஐஸ் கம்பெனி செய்தியாளர். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு வழக்கில் தான் அளித்த வாக்குமூலத்தை திரும்ப பெறுவதாக ஸ்வான் டெலிகாம் நிறுவனத்தைச் சேர்ந்த ஷாகித் பால்வா மனு தாக்கல் செய்துள்ளதாக அடுத்த பக்கத்தை புரட்டுகிறார் நமது உச்சநீதிமன்ற செய்தியாளர். செவ்வாய் கிரக சுற்றுப்பாதையை செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மங்கள்யான் விண்கலம் சென்றடையும் என இஸ்ரோ தலைவர் கே. ராதாகிருஷ்ணன் தெரிவித்ததாக விண்ணில் பாய்கிறார் நமது செயற்கைக்கோள் செய்தியாளர். சர்வதேச சினிமா கலைஞர்கள் பங்கேற்கும் கேன்ஸ் திரைப்பட விழாவில் நம் உலகநாயகன் கமல்ஹாசனும் கலந்து கொள்வதாக ஃப்ளைட் பிடிக்க ஓடுகிறார் நமது சினிமா தரப்பு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாமும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். இளவரசர் இளவரசர்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மெட்டு போட்டு கோரஸ் பாட ரெக்கையை கட்டிக்கிட்டு நாடு முழுக்க சூறாவளி பிரச்சாரம் செஞ்சாராம் அந்த இளவரசர். சரிஞ்சு கிடக்கிற தன் கட்சியோட கௌரவத்தை தூக்கி நிறுத்தியே தீருவேன்னு கிளம்பின அந்த சிங்கத்தோட கதையை தாங்க நாம இப்ப பார்க்க போறோம். வர்ற கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே நெகட்டிவாக வர்றதால இடி விழுந்த மாதிரி இருக்காரு காங்கிரஸ் இளவரசன். பின்ன என்னங்க, தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாலேயே கருத்து கணிப்பு நடத்தி காங்கிரஸ் மண்ணை காப்பும், காவி கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும்னு சொன்னாங்க. இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலும் பாஜக 250 இடங்களை கிராஸ் பண்ணணும்னு சொன்னதை கேட்டு கிறுகிறுத்து போயிருக்காரு ராகுல். அன்னைய தினம் அடுத்த 2 நாட்கள்லேயே இப்படி அன்னை சோனியாவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி செய்தி வந்தா என்னதான் செய்வார் ராகுல்?
அட அவரும் பம்பரமாக சுற்றி வந்து பரபரன்னு பிரச்சாரம் பண்ணார். போன வாரம் கூட மோடி தன்னோட தொகுதியான அமேதிக்கு வந்து ஆட்டை கலைச்சதுக்கு எதிராக வாரணாசியில் பிரம்மாண்டமான பேரணியை நடத்தி காட்டினார். ஏகப்பட்ட மக்கள் புடைசூழ எக்கச்சக்க கிலோமீட்டர்கள் நடந்தே போனார் ராகுல். கூட்டமெல்லாம் நல்லா தான் கூடுது, ஆனால் அது ஓட்டாக தான் மாற மாட்டேங்குதுன்னு இவங்க கேரக்டரையே புரிஞ்சிக்க முடியலையேன்னு புலம்புறாரு ராகுல். இதுக்கிடையில் இந்த தேர்தல் கமிஷன் வேற என்ன பேசினாலும் எல்லா பக்கமும் வந்து அணை கட்டுது. போன வாரம் இமாச்சல பிரதேசத்தில் அவர் பேசின பேச்சுக்கு தான் பிரச்சனை கிளம்பியிருக்கு. பாஜக ஆட்சிக்கு வந்தால் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க, 22,000 பேர் வரைக்கும் பலியாவாங்கன்னு ரமணா விஜயகாந்த் மாதிரி ராகுல் புள்ளி விவரத்தை அள்ளி தெளிக்க அந்த புள்ளியை வச்சே கோலம் போட்டிருக்கு தேர்தல் கமிஷன். நீங்கள் பேசுனதை பற்றி விளக்கம் கொடுங்கன்னு தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கு. ஒரு அரசியல் கட்சின்னா இன்னொரு கட்சியை விமர்சிக்கத்தானே செய்வாங்க, இதுக்கெல்லாம் மாயா விளக்கம்னு கலக்கமாயிட்டாரு கை கட்சி தலைவர். இது பத்தாதுன்னு 9 கட்ட தேர்தலும் முடிஞ்ச அடுத்த கணமே கருத்து கணிப்புகளுக்கு ஓகே சொல்லி சிக்னல் காட்டிடுச்சு தேர்தல் ஆணையம். சும்மா இருக்குமா கணிப்பு கிளிகள், சடன்னு எடுத்து விட்ட கருத்து கணிப்புகளில் சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாமல் சிலையா நின்றுட்டாராம் கை கட்சி இளவரசர். ஒரு பக்கம் தேர்தல் கமிஷன் குடைச்சல், இன்னொரு பக்கம் கருத்து கணிப்பு எரிச்சல்னு ராகுலுக்கு எல்லாமே ஏழரையாக தான் அமைஞ்சிருக்கு. ஊழலை பற்றி பேசினவங்க, லஞ்ச லாவணிய முறைகேடு பற்றி பேசினவங்க, வம்பு வழக்கு அடிதடி குற்றச்சாட்டுகள் பற்றி பேசினவங்க, இப்ப அப்படியே ஒவ்வொரு படியா ஏறி ஏறி சாதி மதம்னு உச்சக்கட்ட தாக்குதல்ல இறங்கிட்டாங்க. அரசியல்வாதிங்க தான் அப்பப்போ என்னத்தையாவது சொல்லி குட்டையை குழப்புறாங்கன்னு பார்த்தா விளையாட்டு, சினிமா, அரசியல், அறிவியல், வரலாறு, புவியியல்னு எல்லா துறையிலும் பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. வாங்க பாப்போம். காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணைய மத்திய அரசிதழில் வெளிவர்றதுக்கும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கும் எனது தலைமையிலான அரசும் நானும் எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளோ முனைப்போடு செயல்படுறோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேர்த்துக்குமே நல்லா தெரியுங்க. ஆனால் இதுக்கு நேர்மாறாக முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு அவர் என்னங்க பண்ணாங்க, மத்தியிலையும் மாநிலத்திலும் எவ்வளவு அதிகார ஆட்சியோடு இருந்தாங்க. ஆனால் இந்த காவிரி நீரை பற்றி மத்திய அரசிதழில் வரலையே அவங்க. ஆனால் இப்போ முல்லை பெரியார் தீர்ப்பு வந்திருக்குது, இதை கவனமாக செயல்படுங்க, உறுதியாக செயல்படுங்கன்னு எனக்கு அறிவுரை கூறாருங்க கருணாநிதி. அவரெல்லாம் எனக்கு அறிவுரை கூற நினைக்கும் போது எனக்கு ஒரே சிரிப்பாக வருதுங்க. இப்படி சிரிப்பாக வருதுன்னு சொன்னது நான் இல்லைங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா. இந்திய நாடு வந்து விளையாட்டுத்துறையில் வந்து நம்ம முன்னேறாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசு வந்து விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கவே மாட்டிக்கிறாங்க. இப்படிதான் பாருங்க, ஏதாவது ஒரு ஒலிம்பிக் போட்டி அந்த மாதிரி ஒரு பெரிய போட்டிகள் நடந்ததுன்னா வெளியில இருக்க வெளிநாட்டுக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, அப்பா நான் வந்து இத்தனை தங்கம் வாங்கியிருக்கேன், இத்தனை வெள்ளி வாங்கியிருக்கேன்னு எண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் பதக்கம் வாங்கியிருக்கோமா இல்லையானே பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படிதாங்க நம்ம இருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்குறீங்க, இந்த இந்தியா வந்து விளையாட்டு வீரர்களை வந்து ஊக்குவிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த விளையாட்டுலையும் போய் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அரசியல்வாதிங்க. என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டு வீரர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த ஆஸ்பத்திரியில் நல்ல சலுகை கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலேஜில் முன்னுரிமை கொடுக்கறது, எல்லாருக்கும் முடிச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் வேலை கொடுங்க, நம்ம நாடு எங்கேயோ போயிருங்க. பலோன் 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 அப்படின்னு ஆரவாரமாக பேசினது நான் இல்லைங்க, வைகோ. பூவு பூவு பூவு, முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, கதம்பூ, அம்மா பூ வாங்கலையோ பூவு. தலைமுறைகள் படத்தை தயாரித்ததில் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். இந்த படத்தை தயாரிக்கும் போதே பாலு மகேந்திரா சார் என்கிட்ட சொன்னார், கண்டிப்பாக இந்த படம் அவார்டு வாங்குவோம் அப்படின்னு. அவரோட வாக்கு பழிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லை, அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட வாக்கு இதில் மட்டும் பழிக்கலைங்க. அவர் வச்ச ஒரு சீனில் அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தாத்தாவோட விருதை பேரன் வந்து வாங்குவான். அதே மாதிரி தான் இன்றைக்கி பாலு மகேந்திரா சார் நம்ம கூட இல்லாததுனால அவருடைய அந்த நேஷ்னல் அவார்டை குடியரசுத் தலைவரோட கையில் அவரோட பேரன் வாங்கினார். இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பூவு 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 இப்படி கசிஞ்சு உருகி ரொம்ப அன்பாக பேசுனது யாருன்னு கேட்குறீங்களா? வேறு யார், டைரக்டர் சசிகுமார் தான். இந்த முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா அரசும் தமிழ்நாடு அரசும் அவங்கவுங்க மாநில நீதிமன்றத்தில் முதல் வழக்கு தொட்டிருந்தாங்க. அப்போ ஆட்சியில் இருந்த திமுக தான் இப்படி மாநில நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்கக்கூடாது, உச்ச நீதிமன்றத்தில் இந்த 2 வழக்கை ஒன்றா விசாரித்து ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லி மனு கொடுத்தோம். அந்த மனுவை விசாரித்து 142 அடிக்கு தண்ணியை தேக்கி வச்சுக்கலாம். அப்புறம் அந்த அணையை வந்து மேம்படுத்துறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் மெல்ல மெல்ல செஞ்சு முடிச்சுட்டு
அப்புறம் 152 அடியா ஒரு 10 அடி அதிகமாகவே தண்ணியை தேக்கி வச்சுக்கலான்னு ஒரு நல்ல உத்தரவு வந்ததுங்க. இந்த ஒரு அருமையான உத்தரவை இந்த ஜெயலலிதா பாருங்க அவங்களோட அறிக்கையில் முழு பூசணிக்காவை இலச்சோத்துல மறைச்ச கதையா மறைக்க பார்க்குறாங்க. முடியுமா? இல்லை முடியுமா கேட்குறேன். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லா நல்ல விஷயத்தையும் மக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க. அண்ணாச்சி ஏன் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்க முடியாதுன்னு சொன்னவங்க நான் இல்லைங்க, நம்ம திமுக தலைவர் கருணாநிதி இருக்காங்களா? அவங்க தான். தேர்தல் ஆணையத்தின் மேலே எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தேர்தல் அதிகாரிகள்லாம் ரொம்ப தைரியசாலியாக இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு கேட்டால் நாங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க, ரொம்ப நியாயமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் மோடி நடத்துகிற கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பாதுகாப்போட தேர்தல் நடத்தணும். அப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா தேர்தலையே நடத்தாதீங்க. எதுக்குங்க தேர்தல் நடத்துறீங்க? ஒரு வேட்பாளரை அவரோட சொந்த தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ண முடியலன்னா அப்புறம் என்னங்க நியாயம் இருக்குது? ஆனால் அதே வாரணாசியில் ராகுல் காந்தி போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, ஊர்வலம் போகிறாரு. ஆனால் நரேந்திர மோடிக்கு இல்லைங்கிறாங்க. இது என்னங்க இது கொடுமையாக இருக்குது? இப்படி ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய்ன்னு சொல்கிறது நான் இல்லைங்க, பாஜகவோட மூத்த தலைவர் அருண் ஜெட்லி. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வர போற நேரம். ஏற்கனவே அரசியல் களம் ரொம்ப ஹாட்டா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி கோடை வெயிலும் சும்மா பட்டே கிளப்பிக்கிட்டு இருக்கு. அதாங்க இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இந்த அரசாங்க பேருந்துகள்லாம் ஒரு காலத்தில் பேர்களோடு ஓடிச்சு. ஆமாம். கட்டபொம்மன், திருவள்ளுவர், தீரன் சின்னமலை, திருவள்ளுவர், ஒன்று பல்லவன், மெட்ராஸில் பல்லவன் இன்னும் அப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு அப்போவே பாட்டெல்லாம் கூட ஒரு கவிஞர் எழுதிட்டார். எப்படி? கட்டபொம்மனும் சேரனும் சோழனும் முட்டி மோதும் ரோடு, கர்ப்பிணி பெண் வைத்து சிசுவும் பிதுங்கி விழும் நெரிசல் ஓவர்லோடு ரோடு, கட்டபொம்மனும் சேரனும் சோழ அப்படி இருக்கும். ஏன்னா அதில் திருவள்ளுவர் படம் ஒன்று இருக்கும். ஆமாம். அவர் தூக்கில் தொங்குற மாதிரியே தூங்குவார். அது திருவள்ளுவர் படம் மட்டும் மாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ திருவள்ளுவர் படத்தை எடுத்துட்டாங்க, திருக்குறளாக எழுதி வச்சுருக்காங்க. ஆமாம். பஸ்ஸு எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேரெல்லாம் வந்து ஏதோ ஒரு தலைவர் பேரை வைக்க போக எல்லா தலைவர் பேரையும் எடுத்துரு. நம்ம நாட்டில் ஒரு பிரச்சனை வச்சுருக்காங்க. என்னென்னு? ஒன்று எதையாவது வைக்கிறது பேருன்னா எல்லா பேரும் தான் வைக்கணும். ஆமாம். குறிப்பிட்ட சில பேரை வைக்கணும்னா மொத்தமாக எடுத்துரு, அப்படிலாம் முடிஞ்சில்ல. அப்படி ஒரு கதையை முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு இப்போ கோட்டம்னு வச்சுட்டாங்க. ஆமாம். ஏற்கனவே பசுப்புறம் முக்கா கோட்டத்தெல்லாம் ஓடும், அதுக்கு பேர் வேறு கோட்டம்னு வச்சுட்டாங்களா. விழுப்புரம் கோட்டம், அது நல்ல கோட்டம். வீலே ஒரு வாரி ஆறு நடிக்கையிலே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் பஸ்ஸெலாம் ஆறு நடித்தாங்கன்னா டக்கு அப்படி ஓட்டும் விடாதுமா. ஆனால் அரசாங்க பஸ் ஆறுன்னு மட்டும் பாருங்க, வரேன் எல்லாம் ஒதுங்கிங்க ஓடிருங்க, அப்படி தான் இருக்கும். சில சவுண்டே வராது, லைட்டாக வரும். நம்ம நாட்டிலேயே மனுஷன் பூரா எரும மாடாக மாறிக்கிட்டு இருக்கான். ஆமாம். இவன் அவன் எதுவும் ஒதுங்கிறது இல்லை, அரணுக்கலாம் அப்படி போய்கிட்டு இருக்கான். இல்லை நின்று முறைக்கிறான், வரமாட்டியா அருணடிக்கிற அப்படிங்கிறான். இது பஸ்ஸை பார்த்தீங்கன்னா இதில் பஸ்ஸே கோட்டம்னு ஏகப்பட்ட பஸ்ஸு. இதில் ஒவ்வொரு ஆட்சிகளும் மாறினோடனே நான் 10,000 பஸ் விட்டேன், நான் 5,000 பஸ் விட்டேன், அது விட்டேன் இது விட்டேங்கிறாங்க. இந்த பழைய பஸ்ஸெலாம் எங்கடான்னு பார்த்தா அதான் இதில் வேடிக்கை. ஒரு டெப்போலேருந்து இன்னொரு டெப்போவுக்கு போயிடுது. கிராமத்துக்கு போகிற வண்டியை இந்த பழைய பஸ்ஸெல்லாம் விட்டுறது. அது எங்கேயாவது போய் புளிய மரத்தை பார்த்து முட்டிக்கிட்டு நிற்காங்க. ஏற்கனவே வந்து கிராமத்தில் சாலைகள் வந்து மேடு பள்ளமாக இருக்கும். இந்த பழைய ஓட்டலாம் அங்கே அமுச்சு விட்டா அப்புறம் புளிய மரத்துக்கு தான் போகும். அதுவும் எல்லா அரசாங்க பஸ்லையும் ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நட்டில் கட்டி ஒரு உயரில் தாங்க தொங்குது. அது பிடிச்சி தொங்கிட்டு பார்ப்போம். அவன் பிடிச்சிட்டு இழுத்தா கியர் 2 ஆட்டுனா அது புரின்னு பேத்துட்டு வந்துடும். ஆமாம், ரொம்ப சிரமப்பட்டாருன்னா அவ்வளோதான். ஆமாம், அது ஏதோ கண்ட்ரோலில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுலையே அப்புறம் டீசல் பெட்ரோல் போடுறத
நீங்களே போய் போட்டுங்க அப்படின்ட்டாங்களா. இப்போ அதுவே டியூட்டி முடிஞ்சு அவன் வீட்டுக்கு போக முடியல. டியூட்டி 8 மணி நேரம் முடிஞ்சா வீட்டுக்கு போனோமான்னா இப்போ டீசல் ஃபுல் பண்ணிட்டு தான் போகணும். அவன் மாட்டிக்கிட்டான். பஸ்ஸே இப்போ ரோடுகளை பெருசாக போடுறாங்க, பஸ்ஸு நல்லதாக இருக்கா? பிரேக் அடித்தா எனக்கு என்னன்ட்டு போய் நிற்குது. ஏன்டா ரொம்ப சிரமப்படுத்துறேன்னு பஸ்ஸு போய் நின்று யார் மேலேயாவது மோதி தான் நிற்குது. இல்லை சில இடத்துல இப்போ கண்டக்டர் வந்து இறங்கி ஓடி போய் கட்டையெல்லாம் போடுவாப்புல, போட்டுக்கலாம். அது கிரீடு ஓடி போய் கட்டை போட்டுவாப்புல, கரெக்டாக வந்து டிரைவர் கரெக்டாக நேரம் நிறுத்துவாப்புல. அந்த மாதிரி பஸ்ஸு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பெட்ரோல் டீசல் சொன்னீங்களே, ஒரு இடத்துல டீசல் போடலான்னு டிரைவர் சொல்லிக்கிறாரு, கண்டக்டர் வந்து வேற இடத்துல டீசல் போடலான்னு சொல்லிக்கிறாரு. ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறப்ப வழிநடை சண்டை போட்டே வந்துக்கிறாங்க. சண்டை போட்டே வந்ததுல பயணிகளாம் பயந்துட்டாங்க. இவங்க இதில் ஓரமாக போயிட்டு இருந்தாங்க ஒரு டிவிஎஸ் 50ல், அவங்க மேலே அடித்து ஸ்பாட்லேயே 3 பேர் செத்து போயிட்டாங்க. ஆமாம். அப்புறம் மக்களாக இறங்கி அவன் டிரைவர் கண்டையெல்லாம் பிடிச்சி அவங்க ஓடிவிட்டாங்க. ஆமாம், பஸ்ஸை எரிச்சு விட்டாங்க. இது மாதிரி இப்படி நடக்குது. இது ஒரு பஸ்ஸு, இது ஒரு பஸ்ஸு, இப்படி பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் பஸ்ஸு புதுசாக வருது. இப்போ ஸ்மால் பஸ்ஸுனாங்க, இதில் சின்ன இருக்குன்னாங்க, அதை மறைக்கணுன்னாங்க, அதுவாவது புதுசாக வந்துருக்கு. ஆமாம், இந்த அரசாங்க பஸ்ஸுகள் படுற பாடு, பஸ்ஸுகளும் போக்குவரத்துகளுக்கு பாடு, அடே அப்பா, அது எல்லாம் ஆரனே இல்லாமல் சவுண்டு கொடுத்துட்டு தான் போகுது. ஆமாம், கடகடன்னு ஏறி உட்காந்தா, கன்னியாகுமரியில் ஏறி உட்காந்தவன் வந்து இறங்குறதுக்குள்ளேயும் அப்படியே நாளைக்கு இதே சட்டையை போட்டுடலாம்ல, ஒரு வாரம் போடுவேன் அப்படின்ட்டு சட்டையை மாட்டிட்டு ஏறி உட்காந்துருப்பாரு. தெரியும் வந்து இறங்கையில் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கம்மா, பெத்த அப்பாவே பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஃபாதர் அப்போ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அப்படி கொண்டு வந்து இறக்கிடுவான். வெளியே போய் வருவானுங்க சில பேர். ஆமாம், செத்து போய் பக்கத்தில் இன்னைக்கு ட்ராவல் பண்ணின்னு வச்சுங்க, முடிஞ்சிச்சு. ஆமாம், இதில் வேலை பார்க்குறவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இதை நம்பி ஓட்டிகிட்டு வர்றது. இதுலேயும் இப்போ கண்டக்டரு தனியாக இருக்கக்கூடாது, டிரைவரே டிக்கெட் போட்டுக்கணும். 2 பேர், நீ டிக்கெட் போட்டுக்க, நீயும் ஓட்டிக்க. எல்லாம் இப்போ டபுள் தான், டபுள் பர்பஸ் வேலைகள் தான் செய்யணும். அவன் எப்படியோ வந்து சேருது. பஸ்ஸு மாறின பாட்டை காணும். ஆனால் பஸ்ஸுகள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சிடெண்ட் அதுக்கு மேலே நடக்குது. இது ஏதோ ஒரு பெயிண்ட் அடித்து விளையாடுற விளையாட்டாகவே ஆகிப்போச்சு. ஆமாம், ஒருத்தன் வந்தால் அவங்க மாற்றுறது, அவங்க வந்தால் இந்த கலர் மாற்றுறது, கலர் மாற்றி பெயிண்ட் அடித்து விளையாடுற விளையாட்டாக மக்கள் உயிரோடு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். கோடை மழை குறைஞ்சி போய் கொளுத்து வெயில் வெளுத்து வாங்க போகுதுன்னு வானிலை அறிவிப்பு மாறி மாறி வந்து சேர்ந்துருச்சு. இந்த நேரத்துல நம்மளை சுத்தி நடக்க போற ஓடுன உருண்ட தவழ்ந்த தடுமாறின செய்திகளை எல்லாம் வரிசையா நம்ம பேப்பர் தோசையில வந்துகிட்டே இருக்குது. காலம் போன போக்கில் கண்டபடி போகாம கருத்தா 4 விஷயத்தை கலகலப்பா கண்டுகளிச்சிட்டு இருக்கிற உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்த புது விஷயங்களோட இனிமை புதுமை இளமை துள்ளலோட கலகலப்பா அடுத்த பேப்பர் தோசை வரப்போகுது. அது வரைக்கும் புது யுகத்துல காத்திருங்க. இன்னும் பல செய்தி சுவையாய் வருது, தர்பார் தருது, சூடாய் வருது. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.